ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் மசாலா பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண அடுப்பில் ஒரு வானொலி வச்சு வானொலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க 1-2. அதை நான் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் சேர்க்கும் போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ ஒரு தடவை இது போல் நல்லா கலந்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நான் ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தோம், ஆனால் சிக்கனே பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இன்னமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பெப்பர் சிக்கன் மசாலா, இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க எல்லா தண்ணியுமே ட்ரை ஆகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ வாங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.